திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சக்தி நகர் பகுதியில் அண்ணா தினசரி புதிய காய்கறி மார்க்கெட் பொதுநல சங்கம் நடத்தும் தினசரி காய்கறி மார்க்கெட் இயங்கி வருகிறது. இந்த தினசரி காய்கறி மார்க்கெட் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நடைபாதை காய்கறி வியாபாரிகள் தக்காளி, வெங்காயம், பூண்டு, கீரை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை வியாபாரம் செய்து வருகின்றனர். இதற்கு நகராட்சி நிர்வாகம் சார்பாகவே மத்திய அரசின் அடையாள அட்டை வழங்கி அதற்கான கடன் தொகையும் கொடுத்து வியாபாரம் செய்ய ஊக்குவித்து வரும் நிலையில் திடீரென நகராட்சி மேற்பார்வை அலுவலர் அப்துல் ரஹீம் நடைபாதை வியாபாரிகளை அப்புறப்படுத்தி அவர்களுடைய தராசு தட்டுகளை குப்பை வண்டியில் எடுத்து செல்ல முற்பட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த நடைபாதை வியாபாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அறிந்து வந்த திருப்பத்தூர் நகர போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அப்புறப்படுத்தினர். இதனால் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன். நகராட்சி காசு கட்டி தான் வியாபாரம் பண்ணுறான். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கடவாடகை போடுறாங்க. கடவாடகை பண்ணி தான் வியாபாரம் பண்ணுறோம். நகராட்சியில் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு லோன் கொடுத்துருக்காங்க. மோடி திட்டம்னு சொல்லிட்டு நகராட்சியில் கார்டு கொடுத்து இதுக்கு லோனு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு அதிகாரி வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு வந்து அதிகாரி என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்த உடனே தராசெல்லாம் தூக்கி குப்போனில் போடுறாருங்க.